எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் லாச்சப்பல் பிள்ளையார் கோயில் கொடியேற்றத்தை பார்க்க போகிறோம். லாச்சப்பல் பிள்ளையார் கோயில்ன்ட்டா குட்டி ஜஃப்னான்னு சொல்கிறோம். லாச்சப்பல் வந்து இங்கே பரிசில் இருக்குது. அங்கே வந்து இங்கே சொல்லப்போனால் அது வந்து யூரோப்பே கொஞ்சம் கலங்க வைக்கிற ஒரு திருவிழா. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கோயில். ஃப்ரான்ஸுக்கு வந்தால் கூடுதலாக இந்த கோயிலுக்கு தான் போயிடணும். அது வந்து 29வது வருஷம் திருவிழா நடக்க போகுது. 29வது வருஷம், என்னை விட வயசு கூட அந்த கோயிலுக்கு. அப்படி பார்க்க வந்து அடுத்த வருஷம் இன்னும் நார்மலாக ஸ்பெஷலாக இருக்கும். 29ம் ஸ்பெஷல் தானே. அப்போ வந்து முதல் முறையாக நான் இந்த கோயிலோட கொடியேற்றத்துக்கு போயிருக்கேன். பாருங்க, சின்ன கோயிலாக இருந்தாலும் இவ்வளோ ஜனங்கள் வருதுண்டு. இதில் வந்து ரோட்டில் இருந்து பார்க்குற அளவுக்கு கூட்டம். அதோட வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டத்தையும் தாண்டி கிட்ட போய் டிஃப்ரெண்டான வேறு ஆங்கிளில் இருந்து வேறு இடங்கள்ல இருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடுதலாக வந்து இந்த மாதம் முடிகிற கடைசியில் தான் வந்து தேர் திருவிழா நடக்கும். ஸோ அந்த டேட்டையும் நான் இதில் போட்டுக்கொடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதோட வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் அடுத்த முறை சந்திக்கும் நினைக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா. द्विजप्रजाद नमः अग्निकर्परे नमः इंद्रसेप्रदाद नमः वाणीप्रदाद नमः सर्वतनयाद नमः सृष्टिकर्त्रे नमः देवाद नमः अनेकाक्षराद नमः अद्भुताद नमः गणनादाद नमः गणक्रीडाद नमः माणिक्य महागणपरे नमो नमः सांगोपांग वेदोक्त मंत्रपुष्पाञ्जलि सबर्पदामि अग्निमीहीने प्रोहितं यज्ञस्य देवमर्चितं हरिः ओम हरिः ओम हरिः ओम विश्रावन्तुनः माणिक्यविनायक स्वामिनः महोत्सवारम्भमुहूर्तस्य अस्य पठिनः महागणपति माणिक्य महागणपति परिपूर्ण अनुग्रहपडाद द्राविडगानप्रिये द्राविडगानं देवारं पुराणं मरुळिपाडग விதோனாகினோ மை பொருளாவது நாத நாமோ நாத வேண்டுவோருக்கு வேண்டுமரங்களை எல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க விநாயகரின் பெரும் கருணையினாலே இன்றைய தினத்தில் மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது மகோத்சவ வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பின்னேரத்தில் வாஸ்து சாந்தி மிச்சங்கிரகணம் நடைபெற்றது. தற்பொழுது நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கொடியேற்றும் வைபவமானது இன்னும் சிறு துளி மணி நேரத்திலே நடைபெறும் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது.
எல்லாரும் அமைதியாக இருக்கணும். செய்யக்கூடிய கிரியைகளை கண்ணால் பார்த்து இன்றைய தினத்தில் இந்த கொடிமரத்துக்கு உண்டான துவஜாரோகணம் வைபவத்தை பார்க்கறதுக்குண்டான சூழ்நிலை நமக்கு இறைவன் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நினச்சி இறைவனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி சிறப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியத்தில் இருக்கணுங்கிற இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பொழுது பூஜையானது நடைபெறும். நம்ம பார்வதி பதகே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மகோன்னதோத்ரி மகாகணபதகே நமः மங்களப்பிரதாயகாய நமः அநேக கோடி பதக்கண பாத நமஸ்கார உபச்சாரான் சமர்ப்பயாமி. புனரக்கதாங்கீத்வா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் ஜகநாதனம் தியாஜயதே சர்வவிக்னோபசாந்தயே ஞானாயம்யா பிரம்மா பூர்வவஸ்வரா பவோ வாக்தே நமஸ்தே துர்தக்ஷே द्वारा श्री पार्वती परमेश्वर प्रीत्य त्रिशूलाय नमः ओम कुंदारिणे नमः ओम वेतालाय नमः ओम भराय नमः ओम अंगुठाय नमः ओम मुशलाय नमः ओम गुडाय नमः ओम घंटारंपण नमः ओम चित्रपट देवताभ्यो नमः इति मूलेन आवाह्य अट्टमंगल देवताभ्यो मूलेन आवाह्य आवाहनाधिगमदाय नमः आवाह्य आवाहने स्थापने सन्निधाने
வரம் தருபவனுக்கு மாணிக்க மகா கணபதிக்கு கொஞ்சம் எல்லாரும் வழிபட்டுக்கோங்க. ஞானாய நமः, வைராக்யாய நமः, ஐஸ்வர்யாய நமः, பத்மாய நமः, பத்மஸ்யோபரி ஓம் ஸ்ரீ ध्वजस्तंभ देवदासनाय नमः. स्तंभ देवदासनाय अगार मध्यम रूपाय चाहंग रूपाय निरंतर रूपाय संधानम सगुम्बिदा संदेहे गणेश विद्या गणगऋषे गायत्री तंदः श्री महागणपतिर्देवता यजलेनास्त्रेण पूर्णावाद्य अवागण स्थापन संविधान सन्निरोधन दक्षिणमुण्डन कालत्रय धेनो नमस्कार मुद्रालपद सर्वोदरे संपूज्य अर्घ्यं दद्वा धूपदीप नैवेद्यादिकं विराज गं कुकुलं धूपं सुगन्धं जलमनोहराग्नेयं द्रवदेवानां धूपोदं प्रदेकना देवताभ्यो नमो नमः धूपमाग्रापयामि देवताभ्यो भक्तं निर्जम्बमाय समग्यमागरेवनन्दरिरोधिर प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवः गणेशामूलनिवर्धमानैवेद्यं नारङ्गफलाञ्जलिर्पयामि आचमनीयं समर्पयामि ॐ सर्वस्यार्थे सर्वजगते सर्वदेवतेनाप्नोति सर्वं जयति देवताभ्यः अवारं ताडयेत् तत्तत्तां तत उदगिडगिन्न तुंग तिकुतां तुंग तंगो गो देत्तै भादंगि तंगि किडदग तिकुतां तत्तै तारी कोड तुम तिकुम दारी तारी कोड तुम तिकुम दारी तकिड किड दारी तिकुम दारी तकिड किड दारी तिकुम दारी अट तट विकलित मद जल जलति गणपति वाद्यमिदम् तनु तनु विहार तूलकपालौ हर हर शिव सुर गणपतिरभयो कट तट विकलित मद जल जलति गणपति भाव्यमिदो गणपति विकलित मद जल जलति गणपति भाव्यमिदो गणपति भाव्यमिदो जागुरमृद कुङ्कुम वर्णधरौ श्रेयसशृङ्गं मोदकहस्तं पीडितमनसफलौ Manna Sabano
கோப பாதகாத்திரமுச்சதே சாயமதீயானோ நிபதகிருதம் பாபம் நாசயதி ராதரதீயானோ ராத்ரிகிருதம் பாபம் நாசயதி சாயம் ராஜப்ரியம் ஜானோ பாவோ பாவோ பவதி காமியமோக்ஷம் ச விந்ததி இளமதர்வதீரணவதிஸ்யாஜன தேஜோ மோகாத்யாஸ்வதி சமாபியான் பவதி வர்தனாதே யம்யம் காமமதீதே சந்திரமனேன ராதயேதே அஸ்ய தேவதோத்தம தேவதா சாரதோமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகஜீபவ திராவிட காணப்பிக ஆதார் என்ற தொந்தே எல்லாமல்ல இறையருளின் துணையினாலே இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானோட ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவ வைபவமானது மாணிக்க விநாயகரோட பேர் அன்போடும் பேர் கருணையோடும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இந்த இன்னும் நேரத்திலே இன்னும் சிறு துளி மணி நேரத்திலே கொடியேற்றும் வைபவமானது நடைபெறும். இந்த கொடியேற்றும் வைபவத்துக்கு முன்னதாக ஏன் இந்த கொடியேற்றம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இறைவனோட சாநித்தியம் கொடிமரம் இருக்கிற இடத்துல தான் சக்தி கூட இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த கொடியேற்றும் பொழுது யாழ் பொண்ணும் கொடிக்கவியும் பாடணும். இந்த யாழ் பொண்ணும் கொடிக்கவியும் பாடும் பொழுது இறைவன் தத்ரூபமாக கொடிமரத்துக்கே வந்துடுவாராம். கொடிமரத்துக்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதா சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அதனால தான் கொடிமரத்துக்கு அவ்வளோ விசேஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஒரு கயிறு, தர்ப கயிறு, பட்டு கயிறு, இதெல்லாம் எதுக்காகனாக்கா இறைவனுக்கு இப்படி தான் நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியாது. இறைவனுக்குன்னு ஒரு காரணங்கள் ஆகமத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடிமர வைபவமானது தற்பொழுது யாழ் பண்ணும் கொடிக்கவியும் பாட, அடுத்ததாக மந்திரபூர்வமாக இந்த கொடிக்கவை ஏறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி துவஜாரோகண பதம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டு இந்த கொடியானது மாணிக்க விநாயகரோட பெரும் கருணையோடு இன்னும் சிறு நேரத்தில் ஏறும். இந்த கொடி ஏறினதுக்கு பிறகு அதனை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது. எல்லோரும் இவ்வளோ நேரம் எவ்வளோ அமைதியாக இருந்தோமோ அதே போல் இந்த பூஜை முடிஞ்சு சுவாமி சுற்றி வந்து எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருந்து விநாயகப் பெருமானோட பேரன்புக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது கொடிக்கவி பாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலடின், ஒன்று ஒளிக்கும் எனினின் இருளடராதுள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிரருள் கூடும்படி கொடி கட்டினனே. பொருளாம் பொருளேது போதேது கண்ணே, திருளாம் வெளியே திரவே தருளாளா, நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி. பாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காதுணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்தறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி. அஞ்சல கஜமுகவக்திரம் கிரிசுதபுத்திரம் கணகுலமித்ரம் கணபதி